போதைப் பொருள் பயன்படுத்தின வழக்குல தலைமறைவா இருந்த நடிகர் கிருஷ்ணா இப்ப போலீசார் கிட்ட சரண்டர் ஆயிருக்காராம். தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி போலீசார் கிட்ட வாக்குமூலமாகவும் கொடுத்திருக்காராம். பிரபல கட்சியோட முன்னாள் நிர்வாகி ஒருத்தவருக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணதா ஒரு நபரை போலீசார் கைது பண்ணாங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்து அடிப்படையில தான் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த போலீசார் போதைப் பொருள் வழக்குல கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. இயக்குனர் விஷ்ணுவர்தனோட தம்பியும் கழுகுப்பட்ட நடிகருமா இருக்கக்கூடிய கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தினதா கைதானவங்க வாக்குமூலம் கொடுத்தா சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவர் கேரளாவில் தலைமறைவானதாகவும் அதுக்கப்புறமா அவரை பிடிக்கிறதுக்காக 4 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கிடையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜரான கிருஷ்ணாவை ரகசிய இடத்துல வச்சு போலீசார் பயங்கரமா விசாரிச்சு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மேலா இந்த விசாரணை நடந்திருக்குது. நடிகர் கிருஷ்ணாவோட பேங்க் டிரான்சாக்ஷன், மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட், இதை பத்தி எல்லாத்தையுமே விசாரணை நடத்திருக்காங்க. இதுல கிருஷ்ணா காவல்துறை கிட்ட ஒரு பரபரப்பு வாக்குமூலம் ஒன்று கொடுத்திருக்காராம். அதுல நடிகர் ஸ்ரீகாந்தும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்க ஒன்னா தான் கலந்துப்போம். ஆனா அதே சமயம் நான் போதைப் பொருள் பயன்படுத்துறேன்னு சொன்ன தகவல்கள்ல உண்மை கிடையாது. என்னால போதைப் பொருளை எடுத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு இறப்பை அழற்சி இருக்கு, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி போதைப் பொருளை பயன்படுத்த முடியும்? போதைப் பொருள் கும்பலுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாதுங்கிற மாதிரி தான் கிருஷ்ணா இப்போதைக்கு சொல்லியிருக்கதா தகவல் இருந்திருக்குது. இன்னொரு பக்கம் மருத்துவ பரிசோதனையில நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருளை பயன்படுத்தினது உறுதி செய்யப்படல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வெளியே வந்திருக்குது. இதே மாதிரி தான் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானப்ப அவரோட ரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்ததுல அதுல அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. போதைப் பொருளை எடுத்து குறைஞ்சது 45 நாட்கள் வரைக்கும் அவங்க உடம்புல அந்த போதைப் பொருளுக்கான அந்த கன்சம்ஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா. அப்படிதான் ஸ்ரீகாந்த் மாட்டினாரு. ஒருவேளை இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கிருஷ்ணா போதைப் பொருளை எடுத்திருந்தாருன்னா கட்டாயம் அது ஆய்வுல தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரியும், இது வரைக்கும் ஆய்வுல அவர் போதைப் பொருள் எடுத்ததுக்கான எந்த தடயங்களும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸ்ரீகாந்த் கைது பண்ணப்ப அவர் வீட்டுல எப்படி சோதனை நடத்தினாங்களோ அதே மாதிரி நடிகர் கிருஷ்ணா வீட்லயும் சோதனை நடத்திருக்காங்க. அதாவது அவர் வீட்டுல ஏதோ போதைப் பொருட்களை பதுக்கி வச்சிருக்காரா, இல்ல அவர் போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கான தடயங்கள் எதுவும் இருக்குதாங்கிற மாதிரி கோணத்துல விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. அதுல அவர் வீட்டுல இருந்து கைப்பற்றப்பட்ட சில பொருட்களை தான் போலீசார் இப்ப எடுத்து அதுக்கும் போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணங்கள்ல விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. தமிழ் சினிமால போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மேலோங்கி இருக்காங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரசிகர்களும் பிரபலங்களும் ரொம்ப வியந்து போய் ஆச்சரியமாகவும் பயத்தோடையும் பாக்குறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலத்து அடிப்படையில தான் நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிற கோணத்துல அவரை கைது பண்றதுக்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. இப்ப அவர் கொடுத்த வாக்குமூலத்து அடிப்படையிலையும் அவருக்கு எக்கச்சக்கமான மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, இப்படிப்பட்ட மெடிக்கல் இஷ்யூஸை வச்சுட்டு நான் எப்படி போதைப் பொருளை பயன்படுத்த முடியும்னு அவர் கேட்ட விஷயங்களும் உண்மையாவே ஒரு பயன்படுத்தலையோங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சிருக்கு. ஆய்வு முடிவுகள்லையும் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தல அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதுவும் இல்லாம வேற யாராவது பிரபலங்கள்ல சிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இப்ப தமிழ் சமாஜ மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.